சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். அம்மன் அருள் டிவி சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டு மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பலன்கள் பலவீனங்கள் உங்களுக்கு நடந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறத நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். மீன ராசி குரு பகவானுடைய ராசி. 3 நட்சத்திர பாதங்கள் ரொம்ப பலமாவே இருக்கு. புரட்டாதி, உதிரட்டாதி, ரேவதி. குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான். நீங்க தாங்க டாக்டர், நீங்க தான் அட்வொகேட், நீங்க தான் கலைத்துறையில பிரகாசிக்கக்கூடியவங்க. கஷ்டப்பட்ட ஜாதகம் சிறு வயசுலயே, எல்லாமே சிறு வயசுலயே வந்து போயிடுச்சு. இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு படிக்கணும். சின்ன வயசுல படிப்பு நல்லா இருந்திருக்கும். ஒரு டாக்டர் ஆகுனா கூட வெளிநாடு வெளிதேசத்துல போய் படிக்க வைக்கிறதுக்கு உங்க தாய் தகப்பன் கடனை உடனே வாங்கியாவது உங்களை படிக்க வைப்பான். ஆனா அட்வொகேட் படிக்கிறதுனா கூட நீங்களா இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கீழே விழுந்து மேல விழுந்துதான் நீங்க படிக்கணும். அப்பயும் உங்க தாய் தகப்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இப்படியாப்பட்ட ஒரு படிப்பு படிக்கக்கூடிய உங்களுக்கு சிறு வயசு தான் யோகம். சீக்கிரத்திலே கல்யாணம் பண்ணி விட்டுருங்க. காலதாமதமா நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்காது. படிக்கணும் 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 படிக்கணும், உங்க வாழ்க்கையே படிப்புக்காக வாழ்க்கையை ஓடிட்டு போயிடும். ஏமாந்த ஜாதகம் நீங்க. உங்களை ஈஸியா ஏமாத்திடுவாங்க. கவனமா இருந்துக்குங்க. தன்னுடைய கடனை அடைக்கிறதுக்கு கருமாயப்படக்கூடிய தருணம் உண்டு. பெண்கள், ஆண்கள் கொஞ்சம் சுகபோகி. ஏன்னா முன்னோர் சொத்து இருக்கும், தகப்பன் வீட்டு வழி சொத்து இருக்கும். அந்த சொத்தை வச்சு ஜாலியா வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா பெண்கள் தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 25, 27 வயசுக்குள்ள கல்யாணம் ஆகாத ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு காதல்னு ஒண்ணு வரும். அது பிளாப் ஆயிடும். வெறுப்பீங்க அந்த குடும்பத்து மேல. அந்த வெறுத்த குடும்பம் உங்களுக்கு சூனியம் பண்ணும். அதே போல மீன ராசியில கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்க மனைவி பேச்ச நீங்க கேட்கலன்னா உங்க மாமியாரே உங்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க. இதுவும் விதிதான். இன்னைக்கு நீங்க சந்நியாச கோலத்துலதான் இருக்கணும், தவ கோலத்துலதான் இருக்கணும். ஏன்னா ஒரு கட்ட காலத்துல சுக்கிரதசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன உயர்ந்த இடத்துல உச்ச இடத்துக்கெல்லாம் போவீங்க. ஆனா ஆன்மீக ஞானத்தை தேடி போனீங்கன்னா தலைமுடி மட்டும்தான் கொட்டும். இன்னொன்னு இருக்கு, மீன ராசிக்காரங்க கள்ளங்கவடம் இல்லாதவங்க, கொஞ்சம் உடல் பருமனாவும் இருப்பீங்க. இருந்திருந்தா கூட இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு ஒரு கெடு. ஏன்னா ஜென்மத்துல சனி பகவான் வரப்போறாரு. ஜென்மத்துல சனி பகவான் வந்துட்டாருன்னா நீதியா நேர்மையா இருந்தா ஒரு குறை கிடையாது. குறுக்கு வழியில இல்ல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவிக்கு துரோகம் பண்ணா உடனே தண்டனை. மாற்றான் மனைவி மேல ஆசபாச வச்சிருந்தீங்கன்னா உடனே தண்டனை. கஷ்டப்பட்டவனுக்கு உச்ச நிலையை கொடுப்பாரு. கோபுரம் இருக்கு பாருங்க, உச்சத்துல இருக்கிற கோபுரத்துல தர டிக்கெட் ஆக்கிடுவாரு. தர டிக்கெட்டையும் கோபுரமாக்குவாரு. அரசியல் பிரவேசம் உங்க ஜாதகத்துல இப்ப நல்லாவே இருக்கும். அரசியல் சார்ந்தவங்க உங்க ஜாதகத்தோடைய இணைவு ஏற்படும். மாளிகை கட்டக்கூடிய ஒரு தருணங்கள் வரப்போகுது. மன்னவனை போல வரக்கூடிய நேரம் வருது. 2025 ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்ன வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு இருக்கணும். இப்பயும் கஷ்டம்தான் படணும். ராகு ராசிக்கு 12ஆம் இடத்துல இப்ப கும்பராசியில இருக்கு. அடுத்த ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம் இருக்கு. கேட்கறது விதி. ஏதாவது ஸ்மக்லிங் பண்ணி மாட்டிக்காதீங்க. கொலை களவு செஞ்சு காசுக்காக தப்பான வழி செஞ்சு மாட்டிக்காதீங்க. ஏன்னா இப்ப மாட்டிக்குவீங்க. பெண் மோகம், பொண்ணு மேல, மண்ணு மேல, பெண்ணு மேல, இல்ல ஒரு பொண்ணுக்காக ஏண்டு ஏதாவது ஒரு வக்காலத்து வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. கவனமா இருக்கணும்.
மீன ராசிக்காரங்க ஜென்மத்துல சனி பகவான் வந்துட்டாருன்னா நீதியா இருந்தாதான் உங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும். காரு, வண்டி, பஸ், டிராவல்ஸ் பஸ், லாரி ஓட்டுறவங்க கவனமா ஓட்டணும். கடன் ஆயிடுச்சுன்னு கேட்டு கஷ்டப்பட்டு கண்ணு விழிச்சு இரவு பகல் ஓட்டாதீங்க, ரெஸ்ட் எடுத்து ஓட்டுங்க. கடன் நானா ஏற்படுத்திக்கிட்டது, நீங்களா ஏற்படுத்திக்கிட்டது. கடனுக்கு ஏத்த உழைப்ப உழைங்க. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கடனுக்காக தான் வாழ்க்கையே ஓடுது. உழைக்கிறதே கடனுக்காக தான் ஓடுறீங்க. அதனால கவனமா இருங்க. மீனராசி அன்பர்கள் ஒரு பிரில்லியன்ட். ஒரு பணம் கேட்கறது ஒரு கையில இருந்துச்சுன்னா அதை எப்படி செலவு பண்ண சொல்லக்கூடிய பக்குவம் தெரியாம ஜாலியா செலவு பண்ணிடுவீங்க. ஆடம்பர செலவு பண்ணுவீங்க. ஆடம்பர வசதியான ஒரு வாய்ப்பு வாழக்கூடியவங்க நீங்க. மீன ராசியில உள்ள பெற்றோர்கள் உங்க குழந்தை ஜாதகத்துங்களை போயிட்டு ஜோதிடத்தை கொடுத்து என் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன பண்ணுன்னு கேட்கறத தெளிவா கேளுங்க. 2025 ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்ன 1.5 வருஷம் உங்க குடும்பத்துக்கு சூனியம் தான் பண்ணுவாங்க, செய்வினெல்லாம் பண்ணுவாங்க, இப்பயும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. முறையான ஆள்கிட்ட கொடுத்து அதை சரிப்படுத்திக்கிங்க. இல்லைன்னா உங்க உடம்புக்கு பிரச்சனை, நிலையான வீட்டில் இருக்க முடியாது, சொத்து பத்தெல்லாம் விற்கக்கூடிய தருணங்கள் வரப்போகுது. கவனம் தேவை. இருந்திருந்தாலும் மீனராசியில சனி பகவான் உங்க வீட்டுல வரனால 2026 மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். மேச ராசி முதல் மீன ராசிக்காரர்கள் வரைக்கும் வாழ்க்கையில துன்பம், நஷ்டம், கஷ்டம், அவப்பேறு, அவமானம், வேலை இல்லா திண்டாட்டம், கல்யாணம் ஆகாம, குழந்தை இல்லாம, நோயிலையும் சூனியத்திலையும் செய்வினையிலையும் சின்ன பின்னமாக்கிட்டு இருந்த நீங்க உங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாசம் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை, ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டுல விளக்கு ஏத்தி அந்த விளக்குக்கு மேல ஏலக்காய் தீபம் ஏத்தி சென்னை, தாம்பரம், மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாள் திருக்கோவில் ஒண்ணு இருக்கு. அங்க அந்த 4 to 6 ராவு காலத்தை எம்பெருமான தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்றதுக்கு முன்ன கோயில் வாசல்ல தான் எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன். ஒரு பொருள் தரேன், அதை கையில வச்சுக்குங்க, வீட்டுல போய் பயன்படுத்துங்க. எம்பெருமான போய் பாருங்க. உங்க நோய், வறுமை, கடன், பயம், எதிரி, கல்யாணம், காதல், என்ன ஆசைப்படுறீங்களோ, என்ன தேவைங்கிறத யூகிச்சுக்குங்க. 100க்கு 100 நடக்கும். மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில் வாசல்ல, சாய்பாபா கோயில் வாசல்ல தான் உட்கார்ந்துருப்பேன். வேணும்னு கேட்கிறவங்க வாங்கிக்கிங்க. நீங்க என்ன பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு சொன்னா என் வீட்டு அட்ரஸ் வந்துடும். வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிட்டு வாங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.